ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசுஜி டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சர்க்கிள். நம்ம வந்து 10th இப்போ இயல் 1 பார்ட் 2 பார்க்குறோம். 7ஆவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. கனிமேதாவியாருடையது. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லாத மன்னன் நூல்களே போற்றும்படி வாழ்வானா. அடுத்தவங்களுக்கு பணிவோடையும் நல்ல வழியிலையும் எல்லாருடைய அறிவுரைகளை ஏற்று நல்ல நூல்களை ஆராய்ந்து அது ஏற்றுக்கொள்ளும்படி வாழக்கூடிய மன்னன், பழியில்லாத மன்னன் நூல்களே போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போ வணங்கி அப்படின்னா பணிந்து, மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள், நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. நூல் நோக்கி அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. இதில் நூலை நோக்கி அப்படின்னு வரும், ஐ மறைந்து வருது. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவான ஐ மறைந்து வரனால இதை 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பழியில்லா மன்னன் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நோக்கி இதில் எது வேர் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா நோக்கு அப்படின்றது தான் வேர் சொல். நோக்குன்றது பகுதி, ஈன்றது வினையெச்ச விகுதி. வாழ்வான் அப்படின்றதுல வாழ் அப்படின்றது பகுதி. அந்த பகுதி தான் என்ன அப்படின்னா வேர்ச்சொல். இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்றதுல இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை, ஆண் அப்படின்றது ஆண் பால் வினைமுற்று விகுதி. நுனித்து அப்படின்றதுல நுனி அப்படின்றது வேர்ச்சொல். இத்து கூட்டல் ஊன் பிரிச்சிருக்காங்க. அப்போ இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையெச்ச விகுதி. வலியொழுகி, வலி கூட்டல் ஒழுகி எப்படி பிரிச்சிருக்காங்க? வலி கூட்டல் ஒழுகி அப்படி பிரிச்சிருக்காங்க. வலியொழுகின்னு வந்திருக்கு. அப்போ ஐ வலி எவ்வும் அந்த விதிப்படி வலியொழுகி அப்படின்னு புணர்ந்திருக்கு. ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை அப்படின்ற உயரிய அறக்கருத்துகளை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறாரு. இவருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 அப்படின்னு ஒரு நூலையும் இயற்றியிருக்காரு. அப்போ ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். கனிமேதையர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சமண சமயத்தவர். சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தியிருக்காரு. காலம் 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு. திணைமாலை 150ன்னு ஒரு நூலும் எழுதியிருக்காரு. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடியில் 6 அறக்கருத்தை சொல்லுது. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை சொல்லுது. அப்போ 3 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிகடுகம். 5 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்சமூலம். 6 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா ஏலாதி வந்துடும். அப்போ எத்தனை அடி? 4 அடியில் 6 கருத்துக்களை சொல்லுது. ஓகேவா? இந்த நூலை தமிழருக்கு அருமருந்துன்னு சொல்கிறாங்க. தமிழருக்கு அருமருந்து. ஏலம் அப்படின்ற மருந்து பொருளை முதன்மையாக வச்சு லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இதனால் ஆன மருந்து பொருளுக்கு தான் ஏலாதின்னு பேராம். ஏலத்தை முதன்மை பொருளாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆன மருந்து பேர் தான் ஏலாதி. ஸோ இந்த மருந்து உண்ணுபவங்களுடைய உடற்பிணியை போக்குமா. இந்த நூலில் இருக்க கருத்து கற்போருடைய அறியாமையை போக்கும். 51வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. ஏலாதி என்ன நூல்? 14 கீழ்கணக்கு நூல். கனிமேதாவியார் காலம் 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்கள் பெயரில் அமைந்த 2 நூல்கள் என்னென்னு கேட்குறாங்க. திருக்கடுகம், ஏலாதி ரெண்டுமே மருந்து பொருட்கள் பெயரில் அமைந்த நூல்கள். அடுத்தது நூல் நோக்கி அப்படின்றதுல இந்த லகரம் வரணும். நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து
நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்றது வரணும். சரியா? அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. எட்டுத்தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை. நேற்று ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது நல்ல அப்படின்ற அடைமொழியில் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்கல்ல, அப்போ நல்ல குறுந்தொகை, நல் நற்றிணைன்னு வரும். ஓகேவா? அப்போ நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அப்போ 10 பாடல் வந்து முருகு பொருநாறு 12, முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தோடும் 10. உயர்தனி செம்மொழி. இதில் ஓயாமல் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த கோட்ஸ் கொடுத்து முன்னாடிலாம் கொஸ்டின் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். முக்கியமாக இந்த வீறுநடை செம்மொழி, இந்த ஒரு 2-3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வரும். அது மட்டும் நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி. உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்றது தமிழோடைய பெருமையை பறைசாற்றியவர் யார் இப்படி கூறி அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு தமிழோட பெருமையை பறைசாற்றினாராம். அப்புறம் தமிழ் வந்து 3000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி. திருந்திய பண்பு, சீத்த நாகரீகம் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். தமிழ் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர். திருந்திய பண்பு, சீத்த நாகரீகம் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு தமிழ் செம்மொழிக்குரிய இலக்கணத்தோடு இருக்குது அப்படின்னு சொன்னவர் பரிதிமாற் கலைஞர். தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி அப்படின்னு பாவாணர் சொல்லியிருக்காரு. அப்போ 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி அப்படின்னு பாவாணர் சொல்லியிருக்காரு. அடுத்து உலகத்தில் எவ்வளோ மொழிகள் இருக்குது அப்படின்னா 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் இலக்கண இலக்கிய வளமுடையது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3000 மொழிகள். இதில் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடையது ரொம்ப கம்மியான மொழிகள் தான். அதில் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம் இதெல்லாம் வந்து வரலாற்று தொன்மையுடையது 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லத்தீனும் ஈப்ரோவும் இதில் வந்து வழக்கொழிந்து போய்விட்டதான். இ அப்படிங்க வச்சுக்கோங்க. லத்தீன் ஈப்ரோ ரெண்டும் வழக்கொழிந்து போயின. இன்றும் நிலைத்து நிற்கிற மொழி வந்து நம்மளுடைய தமிழ் மொழி. அப்போ ஒரு மொழி நிலைச்சு நிற்கணும்னா அது பேச்சு மொழியாக இருக்கணும், எழுத்து மொழியாக இருக்கணும், ஆட்சி மொழியாக இருக்கணும், நீதிமன்ற மொழியாக, பயிற்சி மொழியாக நிலைக்கணும். அது வந்து இலக்கிய வளம், இலக்கண அரண் எல்லாமே பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செம்மொழி தகுதிப்பாடு போயிடலாம். 11 தகுதிப்பாடு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முனைவர் முஸ்தஃபா சொல்லியிருப்பார். ஓகேவா? தமிழறிஞர் முஸ்தஃபா. தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமைத்தன்மை, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு, இப்படி 11 தகுதி கோட்பாடுகளை வந்து கொண்டிருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தஃபா சொல்லியிருப்பார். கடல்கோள்களால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் கண்டம் வந்து குமரிக்கண்டம், லெமூரியா கண்டம். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிக்கண்டம், லெமூரியா கண்டம். ஓகே. தொன்மை அப்படின்றதுல முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம். அவன் பேசிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குமரிக்கண்டத்தில் முதல் இடை தமிழ் சங்கங்கள் வந்து இருந்துச்சான். அப்போ முதல் இடை தமிழ் சங்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த குமரிக்கண்டத்தில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா 3வது தமிழ் சங்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா மதுரையில். முதல் இடை தமிழ் சங்கம் குமரிக்கண்டத்தில், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது தமிழ்ச்சங்கம் வந்து மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். இது வந்து செம்மொழி தகுதிப்பாடுகளில் வந்து 11 கோட்பாடு சொன்னவர் தான் முனைவர் முஸ்தஃபா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. உலகம் தோன்றிய போதே தமிழை வந்து தொன்மையானது அப்படின்னு கருதி இவர் என்ன சொல்கிறாரு கம்பர் அப்படின்னா என்று முள தென்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது
ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய வாட்டி வந்துருச்சு. என்றுமுள்ள தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பிறமொழி தாக்கமின்மை அப்படின்னா தமிழ் மட்டும்தான் பிறமொழி சொல்ல நீக்கினாலுமே தனித்து இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிறமொழி சொற்கள் கலந்துருக்கான். வடமொழியிலையுமே தமிழ் பிராகிருதம் பாலிலாம் கலந்துருக்கு. அப்போ வடமொழியில் தமிழ் பிராகிருதம் பாலி மொழி கலந்துருக்கு. இந்த மாதிரி தான் தமிழ்லையும் பிறமொழி சொற்கள் கலந்துருக்கு. பிறமொழி சொற்களை நீக்கணுன்னாலும் தமிழ் வந்து இயங்கும், பட் மற்ற மொழிகள் வந்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி அப்படின்னாலும் தமிழ் தான். அதாவது தாய்மை அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக தமிழ் இருக்குது. பிராகுயி முதலான வடப்புல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்னு கால்டுவெல் சொல்லியிருக்காராம். தமிழ் மொழி திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. பிராகுயி முதலான வடப்புல மொழிகளுக்குமே தாய்மொழியாக திகழ்கிறது அப்படின்னு கால்டுவெல் சொல்லியிருக்காரு. 1800 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தமிழ் தந்திருக்கு. எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1800 மொழிகளுக்கு வந்து வேறு சொற்கள், சரியா? 180 மொழிகளுக்கு வந்து உறவு பெயர்கள் கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது. நெக்ஸ்ட்டு தனித்தன்மை. இயல், இசை, நாடகம் முப்பிரிவுகளை கொண்டது. இந்த இது பார்த்துக்கோங்க. இயல் இசை நாடகம் எனும் முப்பிரிவுகளை கொண்டது தமிழ். தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து அளித்தது. தமிழர் வந்து அகம்புறம் வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. திருக்குறள் வந்து மாந்தர் இனத்துக்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் பேசப்படும் மொழிகளில் தமிழின் பழமையோ அதன் பெருமையோ எந்த மொழியிலையுமே இருக்காது. இது எல்லாமே தமிழ் மொழிக்குரிய தனித்தன்மை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களுடைய மொத்த அடிகள் என்ன அப்படின்னா 10 பாட்டும் 8 தொகையும் தான் சங்க இலக்கியங்கள். இது 26,350 அடிகள் மொத்தமாக இருக்கான். இந்தளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியம் வேறு எந்த மொழியிலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலக இலக்கியங்களை ஆராய்ந்த செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் கமல் ஸ்வலபில் சொல்லியிருக்காரு. செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் கமல் ஸ்வலபில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் மிகவும் பண்பட்ட மொழின்னு சொன்னவர் மார்க்ஸ் முல்லர். அது வந்து தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு பாராட்டியிருக்காராம். சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சங்க இலக்கியங்கள் மக்கள் இலக்கியம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு கெல்லட் சொல்லியிருக்காரு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு கெல்லட் சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் மூன்றுக்குமே இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பியருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அகத்தியர். அவர் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 இலக்கணங்களையும் எழுதியிருக்காரு. அந்நூலுக்கு அகத்தியம் அப்படின்னு பேர். தொல்காப்பியருடைய ஆசிரியர் அகத்தியர். அவர் வந்து 5 இலக்கண நூல் எழுதியிருக்காரு. இவர் வந்து மூன்றுக்கு மட்டும்தான் இலக்கணம், எழுத்து, சொல், பொருளுக்கு. யாப்பு, அணின்னு அகத்தியர் 5க்கும் சொல்லியிருக்காரு. இது என்ன முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் முறையில் அமைந்த இலக்கண நூல்கள். இந்த மாதிரி ஒரு அறிவியல் முறையில் அமைந்த இலக்கண நூல் தோன்றணும் அப்படின்னா குறைந்தது 1000 ஆண்டாவது தேவை. அப்போ தமிழ் மொழி வந்து அதுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இலக்கிய வளமும் இலக்கண சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பொதுமை பண்பு. தமக்கென வாழா பிறருக்காக வாழ்ந்தாங்க. அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது யார்? திருமூலர். தீதும் நன்றும் பிறர்த்தரவாரா. இந்த மாதிரி தமிழர்கள் வந்து செம்புல பெயர் நீர் போல அன்புலம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமை பண்பு. வேற என்ன பாயிண்ட்டு? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், பிறன்மணி நோக்கா பேராண்மை, இந்த மாதிரி பண்பாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படின்னா கரியன் பூங்குன்றனார் புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து திருக்குறள் எடுத்து உரைக்குதான். திருக்குறள் வந்து மக்கள் பண்பு இல்லாதவங்கள மரம் அப்படின்னு பழிக்கிறது.
தமிழ் சான்றோர் மொழியை இயல் இசை நாடகம்னு பிரித்தாங்களாம். இப்போ குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம், அப்போ சிலப்பதிகாரம்னா குடிமக்கள் காப்பியம். அதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எளிய குடிமகனையும் குடிமக்களையும் காப்பிய தலைவர்களாக படைத்தனால தான் குடிமக்கள் காப்பியம்ன்ற பேர் வருது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும் அப்படின்ற அறநெறியை உணர்த்துகிறது. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முனைவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் முனைவர் எமினோ. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் வந்து இருந்தாலே போதும், ஓகேவா? ஆனால் தமிழ் எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? 500 ஒலிகளை கொண்டுள்ளது. ஒரு மொழிக்கு 33 ஒலி இருந்தாலே போதும், ஆனால் தமிழ் 500 ஒலிகளை கொண்டுள்ளது. ஓகே, தமிழை செம்மொழி அப்படின்னு அறிவித்த வரலாறு எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1901 2004 வரைக்கும் நடந்திருக்கு. 2004 அக்டோபரில் தான் தமிழை செம்மொழியாக அறிவிக்கிறாங்க. தமிழர் வந்து மனித வாழ்வை எப்படி பிரித்தாங்க? அகம்புறம் அப்படின்னு பிரித்தாங்க. குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி என்ன? தமிழ் மொழி. 2004 எந்த திங்களில் வந்து தமிழை வந்து செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது அப்படின்னா அக்டோபர் மாதம். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னவர் வந்து மார்க்ஸ் முல்லர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது அப்படின்னு சொன்னவர் பாவானார். மதுரையில் வந்து 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு. முதலும் இடையும் எங்கே இருந்துச்சு அப்படின்னா குமரிக்கண்டத்தில் இருந்தது. உலகில் உள்ள மொழிகளுள் இலக்கண வளமுடைய மொழிகள் எத்தனை? கொஸ்டின் அந்த எத்தனை அப்படின்றத பாருங்கள். தொல்காப்பியம் குறித்து முனைவர் எமினோ கூறுவது யாது? தமிழ் மொழியின் தனித்தன்மைகளை எழுதுக. மொழிக்குரிய செவ்வியல் தன்மைகள் யாவை? ஒரு மொழி நிலை பெற்று நிற்பதற்குரிய தகுதிப்பாடுகள் யாவை? ஓகே, இந்த காலக்கோடு பார்த்துக்கலாம். 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான மதுரை தமிழ்ச்சங்கத்துடைய இதழ் என்னது? செந்தமிழ். அந்த இதழில் பரிதிமாற் கலைஞர் உயர்தனி செம்மொழி அப்படின்னு கட்டுரை வெளியிடுறாரு. 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழ் செந்தமிழில் பரிதிமாற் கலைஞர் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு கட்டுரை வெளியிடுறாரு. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புகிறாங்க. மேலை சிவபுரி சன்மார்க்க சபை என்ன பண்ணுறாங்க? தமிழை செம்மொழியாக அறிவிங்க அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிங்க அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1966 ஆங்கில நூல் தேவநேய பாவாணர் எழுதுகிறாரு. உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு ஆங்கில நூலை எழுதுகிறாரு. அதுக்கப்புறமா ஃபைனலாக 2004 தான் நடுவண் அரசு அக்டோபர் மாதம் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. அக்டோபர் 12 சரியா? அக்டோபர் 12 2004 தமிழை வந்து நடுவண் அரசு செம்மொழி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஓகே, அடுத்த லெசன் துணைப்பாடம் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் வந்து நமக்கு சிலபஸில் இருக்காங்களா, டைரெக்டாகவே இருக்காங்களாம் பாருங்கள். இல்லாட்டினா கூட ஒரு வரியில் வந்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். பாவனார் இருக்கார், அதனால் அவர் சொன்ன கோட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம நல்லாவே பார்த்துக்கிறணும். ஓகே, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் எந்த நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டு ஆற்றியவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரின்றது தான் இவருடைய இயற்பெயர். என்ன பேர்? சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர்.
சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்றது இயற்பெயர். இவரோட பெயரை இவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா தனித்தமிழாக்கி கொண்டார். இவர் வந்து மதுரையை அடுத்த விளாச்சேரியில் பிறந்தவர். அம்மா அப்பா பேர் வந்து கோவிந்த சிவனார் லக்ஷ்மி அம்மாள். 3வது பையன் 1870 ஜூலை 6 பிறக்கிறாரு. 1870 ஜூலை 6, ஓகேவா. மதுரையில் விளாச்சேரி பகுதியில் கோவிந்த சிவனார் லக்ஷ்மி அம்மாளுக்கு மகனாக பிறக்கிறாரு. இயற்பெயர் சூரியநாராயண சாஸ்திரி. ஜூலை 6, 1870 பிறக்கிறாரு. இவரோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பரிதிமாற் கலைஞர் வந்து அவங்க அப்பா கோவிந்த சிவனார்கிட்ட வடமொழி கற்றுக்கிறாரு. தமிழ் வந்து மகாவித்வான் சபாபதியார்கிட்ட கற்றுக்கிறாரு. வடமொழி வந்து அவங்க அப்பா கோவிந்த சிவனார்கிட்டையும், தமிழ் வந்து மகாவித்வான் சபாபதியாரிடமும் கற்றுக்கொள்கிறார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை BA பட்டம் பெறாராம். அப்புறம் தமிழ் தத்துவம் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவர். தத்துவத்துறையில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. தமிழ்துறை பணியை வந்து தத்துவத்துறையில் ஆசிரியர் பணி வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே தமிழ்துறை தான் வேணும் அப்படின்னு விரும்பி ஏற்றுக்கொண்டாராம். அவர் என்னென்ன பாடலாம் சொல்லித்தராரோ அது எல்லாமே செந்தமிழ் நடையில் சுவைப்பட விவரிக்கிற ஆற்றல் அவருக்கு இருந்துச்சான். பிற துறை மாணவங்களுமே அவரோட வகுப்புக்கு வந்து ஆர்வமாக பாடங்கிப்பாங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பேராசிரியர் பணி கொடுத்துச்சான். இவர் வந்து ஏற்கவில்லையாம். அதுக்கப்புறமா தமிழ் பயிலக்கூடிய மாணவர்களை அவர் வீட்டுக்கே கூட்டு போய் தமிழ் கற்பித்து அவங்கள இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு பெயரிட்டு அழைத்தாராம். அப்போ தம்முடைய மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்து அவர்களை இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய இலக்கணங்களை சுவைப்பட கற்பித்ததோடு தமிழை சுவைக்கவும் கற்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4ஆம் தமிழ் சங்கம் வந்து உருவாகுனதுக்கு கோழியில் ஒரே சவுண்டு, சேவலும் கோழியெல்லாம் கீரி வந்துட்டு போல். சரி, ஓகேங்க, கண்டினியூ பண்ணலாம். அப்போ பரிதிமாற் கலைஞர் வந்து மதுரையில் 4வது தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களில் முதன்மையானவராக பார்க்கப்படுறாரு. 2 பேர் முக்கியமானவங்க, அதில் இவரும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் வந்துட்டு பரிதிமாற் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார் இவங்க துணையோடு தான் நிறுவப்பட்டுச்சு. அப்போ மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்கள் யார் யார் அப்படின்னா பாசுகர சேதுபதி வந்து தலைமை, பாண்டித்துறை வந்து மேற்பார்வை, பரிதிமாற் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார் இவங்க எல்லாருடைய துணையோடையும் தான் மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தமிழ் புலமையும் தனித்தமிழ் பற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார் இருக்கார்ல, அவர் வந்து பரிதிமாற் கலைஞருடைய தமிழ் புலமை கவிப்பாடும் திறமையை பார்த்துட்டு திராவிட சாஸ்திரி அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காரு. அப்போ பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரின்னு அழைத்தவர் வந்து யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார். அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய இயற்பெயரான சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்றத வடமொழி பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு தனித்தமிழ் பேராக மாற்றிருப்பார். எதில் அப்படின்னா தனிப்பாசுர தொகை அப்படின்ற நூலில். இது நிறைய வாட்டி டிஎன்பிசி கொஸ்டின் தான். அப்போ தன்னுடைய சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்ற வடமொழி பேரை பரிதிமாற் கலைஞர் எந்த நூலில் தனித்தமிழ் பெயராக மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா தனிப்பாசுர தொகை அப்படின்ற நூலில். இந்த நூலை வந்து ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காராம். தனிப்பாசுர தொகை நூலை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா. அடுத்தது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தபோது கல்லூரி முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர். அவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர். ஒரு நாள் வந்து சொல்வார், டென்னிசன் இயற்றின ஆர்தரின் இறுதின்ற நூலில் ஒரு பாடலை நடத்திட்டு துடுப்புகளை அசைச்சு போகிற மாதிரி படகு போதில் அதுக்கு ஈக்குவலாக அழகிய அன்னப்பறவை வந்து உவமையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. எதில் அப்படின்னா அந்த நூலில், டென்னிசன் அப்படின்ற ஆர்தரின் இறுதி நூலில். அப்போ இங்கிலீஷ் தான், படகை வந்து துடுப்புக்கு உவமையாக சொல்லியிருக்காங்க.
படகை நகர்த்துற துடுப்புகள் வந்து பறவைகளோட சிறகுக்கு உவமையாக சொன்னது வந்து வெள்ளையர்களுடைய அபூர்வ கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அது மட்டும் இல்லை, தமிழில் வந்து இது மாதிரி உவமை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு மாணவர்கள்கிட்டே கேட்பாராம். அப்போ பரிமார் கலைஞர் சொல்லுவார், 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயண குகப்படலத்தில் விடுநனி கடிது அப்படின்னு ஒரு உவமை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே டீச்சர் வந்து இவரை பாராட்டுவார். ஸோ இது இவருடைய தமிழ் நாலேஜை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பறவையையும் படகையும் ஓமையாக வச்சு எழுதப்பட்ட ஆங்கில நூல் என்ன அப்படின்னா, டெனிசன் இயற்றிய ஆர்தரின் இறுதி. தமிழில் வந்து விடுநனி கடிது, கம்பராமாயணம், 12ஆம் நூற்றாண்டு குகப்படலம். இதை சொன்னவர் வந்து பரிதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் வடமொழி சொல்லும் தமிழ் சொல்லும் கலந்து எழுதுறத மணியும் பவளமும் கலந்த மாலை மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இது வந்து தமிழ் மணியோடு பவளத்தை போல செந்நிறம் உடைய மிளகாய் பழம் கலந்த மாதிரி பயனை தான் தருது, எரிச்சலை தான் தருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். தமிழும் வடமொழியும் கலந்தது. அப்போ மணியோடு மிளகாய் பழத்தையும் கோத்து மாலையாக அணிந்தால் சிறு பொழுது போகிறதுக்கு முன்னாடியே காம்பெல்லாம் உடஞ்சி நமக்கு வந்து எரிச்சலை தரும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருப்பார். அடுத்து தமிழ் தொண்டு. பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் வந்து தமிழை விலக்கி வடமொழியை கொண்டு வரணும் அப்படின்னு பல்கலைக்கழகத்தாரால் முடிவெடுக்கப்படும். அப்போ 1902 பரிதிமாற் கலைஞர் உறுதியான எதிர்ப்பால் அந்த முடிவை பல்கலைக்கழகம் கைவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அவர் அப்போ வந்து ஆப்போசிட் பண்ணாட்டினா அப்போவே தமிழை வந்து அறவே நீக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரிதிமாற் கலைஞர் வந்து ரூபாவதி கலாவதி அப்படின்னு நற்றமிழ் நாடக நூல் இயற்றியிருப்பார். அப்போ ரூபாவதி கலாவதி என்ன அப்படின்னா நற்றமிழ் நாடக நூல்கள். அந்த ரூபாவதி கலாவதியில் இவர் வந்து பெண் வேடமிட்டு இவரே நடிச்சும் வந்து நாடக கலை வளர்ச்சிக்கு துணை புரிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சித்திரக்கவி எழுதுகிற ஆற்றலை வந்து இவர் பெற்றிருந்தனால பரிதிமாற் கலைஞரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்திரக்கவி அப்படின்னு சொல்கிறாங்க. பரிதிமாற் கலைஞர் என்ன சொல்கிறாங்க, சித்திரக்கவி அப்படின்னு சொல்கிறாங்க. குமரகுருபரரோட நீதி நெறி விளக்கம் அதில் 51 பாடல்களுக்கு இவர் வந்து உரை எழுதி விளக்கியிருப்பார். குமரகுருபரோட நீதி நெறி விளக்கம் அப்படின்ற பாடலுக்கு 51 பாட்டுக்கு வந்து அந்த நூலில் வந்து உரை எழுதி உரையாசிரியராகவும் இருக்காருன்னு சொல்கிறாங்க. மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வச்ச ஞானபோதினி இதில் வந்து பரிதிமாற் கலைஞர் நடத்தினார். அப்போ ஞானபோதினி இதில் தொடங்கி வைத்தவர் யார், மூசி பூர்ணலிங்கம். அதுக்கு வந்து பரிதிமாற் கலைஞர் அந்த இதில் நடத்தியிருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் எல்லா 3 மொழியிலையுமே புலமையாக இருந்திருக்காரு. நிறைய ஆங்கில பாடலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. வடமொழி நூல்களையும் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. நம்ம அது மதுரை தமிழ்ச்சங்கத்துடைய இதழ் வந்து நம்ம அப்போதையே பார்த்தோம்ல, அது இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரை தமிழ்ச்சங்க இதழ் அந்த செந்தமிழ் அப்படின்ற இதழில் உயர்தனி செம்மொழி அப்படின்ற தலைப்பில் தமிழோட அருமை பெருமைகளை விளக்கி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. உயர்தனி செம்மொழி அப்படின்னு முதல்ல தமிழை நிலைநாட்டியவர் இவர் தான். தமிழ் உள்ளம் கொண்டு இவர் வந்து பணியாற்றி எப்போ இவர் இறக்குறாரு அப்படின்னா 33 வயசில் இறக்குறாரு. செப்டம்பர் 2, 1903. நடுவண் அரசு வந்து பரிதிமாற் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1870 ஜூலை 6. இறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 2, 2/11, 1903. பிறக்கிறது வந்து ஜூலை 6, 1870. இறந்தது வந்து 1903 நவம்பர் 2. அம்மாப்பா பேர் வந்து கோவிந்த சிவனாறு லக்ஷ்மி அம்மை. இவர் ஆசிரியர் வந்து மகாவித்வான் சபாபதி. அவர்கிட்ட தமிழ் கற்றுக்கிறாரு. ஓகேவா? இந்த கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிதிமாற் கலைஞருடைய சொல்லாக்கங்கள் இது எல்லாமே. அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு, பயாலஜி அப்படின்னா உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர்தனி செம்மொழி, க்ரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்றது இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ்னால் சிற்றுணா. அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு, பயாலஜி அப்படின்னா உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர்தனி செம்மொழி, க்ரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ்னால் சிற்றுணா.
ஓகே, அடுத்து எழுத்து. சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், அதுக்கப்புறம் குறுக்கங்கள் 4: ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். இதில் வந்து குறுக்கங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. உயிர் 12, மெய் 18 ஆக 30 எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள். அது இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னா சார்பெழுத்துக்கள். அதில் குறுக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐகார குறுக்கம் ஃபஸ்ட்டு. ஐகாரமில் ஐ அப்படின்ற நெட்டெழுத்தை நம்ம தனியாக சொன்னோம் அப்படின்னா 2 மாத்திரை அளவில் குறையாமல் ஒலிக்குமா. ஆனால் இந்த எழுத்தை சொல்லின் முதல்லையோ இல்லை இடையிலையோ இல்லை ஈற்றிலையோ வருமாறு நம்ம எழுதணும் அப்படின்னா ஒலி குறைந்து ஒலிக்கும். அப்படி குறுகி ஒலிக்கிறத தான் குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ 50 அப்படின்னும் போது 1.5 மாத்திரையில் வந்து ஒலிக்குது. அப்போ முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்துச்சு அப்படின்னா 1 மாத்திரை. தலைவன், கடலை இது 2லையும் 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்குதான். இப்படி முதல், இடை, கடை 3 இடங்கள்லையும் ஐகாரம் மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்குதா குறைந்து, அதுதான் ஐகார குறுக்கம். அப்போ தனித்து ஒலித்தா 2 மாத்திரை, முதல்லனா 1.5, இடை, கடை அப்படின்னா 1 மாத்திரை. அடுத்த ஔகார குறுக்கம். அப்படின்ற நெடில் எழுத்து தனித்து ஒலிச்சோன்னா 2 மாத்திரை. அதே மாதிரி இப்போ ஔகாரம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையோ கடையிலையோ வராது. ஐகாரம் வந்து இடைக்கடையிலலாம் வருதுல்ல, அப்போ தனித்து ஒலிச்சா 2 மாத்திரை, முதல்ல ஒலிக்கும் பொழுது 1.5 மாத்திரை, இடைக்கடையில் வராது. அவ்வை, வவ்வால் அப்படின்னு வரும் பொழுது 1.5 மாத்திரை. அடுத்து மகர குறுக்கம். இம் எனும் மெய்யெழுத்து அதோட மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் மகர குறுக்கம். இம் அப்படின்ற மெய்யெழுத்து தனிச்சு ஒலிச்சிச்சுன்னா 1/2 மாத்திரை அளவு ஒலிக்குமா. அதுவே வந்து குறுகி ஒலிக்கும் பொழுது 1/4 மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்குது. போலும் அப்படின்றது போல், போன். மருளும் அப்படின்றது மருள், மருண் அப்படின்னு செய்யுள்ள இடம்பெறும் பொழுது போலும் மருளும் ஆகிய மகர ஈற்று சொற்கள், இம்மு கடைசியில் வருதுல, அதுதான் மகர ஈற்று சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஈற்றையில் உகரம் கெட்டு அப்படின்னா போலும் மருளும் அப்படில அந்த ஊ வருதுல, இல் ப்ளஸ் ஊ. 1 செகண்ட், நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இல் ப்ளஸ் ஊ, போலும் மருளும் அப்படின்றதுல இந்த உகரம் கெட்டு போல் மருள் அப்படின்னு ஒலிக்குதான். சரி, ஓகே, ஒலிக்குதான். அதுக்கப்புறமா இது என்னவா மாறுதுன்னா போன் மரும் அப்படின்னு தெரியுது, நகரங்களாக வந்து தெரியுது. ஸோ இது 1/2 மாத்திரையில் இருந்து திரியும் பொழுது 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறனால இதை மகர குறுக்கம்ன்றாங்க. அதே மாதிரி இப்போ மகரம் ஈற்று சொல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இம்மு வரும்ல வரக்கூடிய இம்மு ஈற்று சொல்லலாம். வரும் மொழியில் பாருங்கள், வண்டின்றதுல வண்டியில் வா அப்படின்ற வகரம் வந்து முதல்ல வருதா. அப்போ மகர ஈற்று சொல் முன்னாடி வகரம் வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இருக்கிற அந்த மகரம் குறைந்து ஒலிக்கும். வரும் வண்டி அப்படின்றதுல அது 1/4 மாத்திரையாக ஒலிக்குதான். மகர ஈற்று நிலைமொழி, வண்டியில் வந்து வகரம் அப்படின்றது வகர முதல் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 இடங்கள்லையும் மட்டும்தான் மகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். அடுத்த ஆயுத குறுக்கம். ஆயுதம் கூட்டல் குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு ஒலிக்கப்படுது. இந்த அக்கன்னா இருக்கு இல்லையா, இது வந்து எழுத்து குறைந்து ஒலிக்கிறத தான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனி குறிலை அடுத்து தான் வரும். லகரங்கள் வருமொழியில் இருக்க தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும் அப்படின்றாங்க. அப்படி தெரிஞ்ச ஆயுதம் என்ன பண்ணும், தன்னோட 1/2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதான் ஆயுத குறுக்கம். இப்போ வருமொழியில் இருக்க தகரம் இருக்கு இல்லையா, கல் கூட்டல் தீது, அதில் இத்து தானே இருக்குது, ஃபஸ்ட்டு தகரம் தானே இருக்குது. அப்போ அந்த லகரம் என்னவா மாறுது, ரகரமாக மாறுது. ஸோ கற்றீது அப்படின்னும் முள் ப்ளஸ் தீதுல வந்து லகரம் வந்து டகரமாக மாறுது, அதனால முக்டீது அப்படின்னு மாறுது. அப்போ கற்றீது முக்டீதை பிரித்து எழுதணும் அப்படின்னா கல் கூட்டல் தீது வரணும், முள் கூட்டல் தீது அப்படின்னு வரணும். ஓகே,
வளையல் அப்படின்ற சொல்லில் ஐகாரம் வந்து முதல்ல இடையில் வருதா, அப்போ இடைக்கடையில் வந்தால் ஒரு மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஓகேவா? அடுத்து ஈற்றில் ஐகாரம் வந்து குறைந்து வந்த சொல் எது அப்படின்னா திண்ணை அப்படின்றதான் ஈற்றில் வந்திருக்கு. பல்கூட்டல் தீது அப்படின்றது ஃபக்ட்ரீது அப்படின்னு வரும், ரகரமாக மாறிடும்ல. அடுத்து குறுக்கங்கள் வந்து ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம்னு 4 வகைப்படும். ஓகே, ஐகார குறுக்கம் எது? தலைவன். ஔகார குறுக்கம் வௌவால். ஆயுத குறுக்கம் முக்டீது. மகர குறுக்கம் போன். சொற்றொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க, இது வந்து ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கணும். பரிதிமாற் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார் அப்படின்றது செய்தி தொடராம். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்றது செய்தி தொடர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 தொடருமே ஒரு செய்தியை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுது. அப்படி ஒரு செய்தியவோ இல்லை ஒரு கருத்தை ஒரு 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 கருத்தை எடுத்துக்கிட்டு அந்த கருத்தை நமக்கு செய்தியாக தெரிவிக்குது. தெளிவாக அந்த செய்தியை எடுத்து கூறணும். ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிச்சிச்சு அப்படின்னா அதுதான் செய்தி தொடர். அடுத்தது வினாத்தொடர். வினாத்தொடர்னா என்ன அப்படின்னா, வினா பொருளை தரணும். கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வினாத்தொடர். என்ன, ஏன், எங்கே, எப்படி, இந்த மாதிரி வினா சொற்கள் வந்து இந்த வினாத்தொடரில் அமையும். எழில் என்ன சாப்பிட்டாய்? அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? எங்கே செல்கிறாய்? அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் மார்க் வருதுல, இது வினாத்தொடர். அடுத்து உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடரில் முக்கியமாக நம்ம நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னென்ன மாதிரியான உணர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம், இந்த மாதிரி உணர்ச்சிகளை வந்து நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா அப்படின்னா, அதனை பார்த்ததும் உங்களுக்கு தோன்றியது என்ன? அடே அப்பா, எவ்வளோ பெரிய ஏரி அப்படின்ற போது ஆச்சரியக்குறி வருது. ஒரே ஒரு மேற்கோள் குறி தான், ஒற்றை மேற்கோள் குறி தான் வருது, பார்த்துக்கோங்க. அடேயப்பா எவ்வளோ பெரிய ஏரி, உணர்ச்சி தொடர். அடுத்து கண்ணகியும் கயல்விழியும் பாதையில் நடந்து கொண்டே பேசி செல்கின்றனர். கயல்விழியின் காலில் வந்து முள் ஆழமாக குத்திருச்சு. உடனே அவ எவ்வாறு அலறி இருப்பாள்? இங்கே இரட்டை மேற்கோள் குறி வருது. ஓகேவா? அடேயப்பா எவ்வளோ பெரிய ஏரியில் ஒற்றை மேற்கோள் குறி 2 இடத்துல வந்துச்சு, ஆச்சரியக்குறி. இங்கே பாருங்கள், ஐயோ அப்படின்றதுல முள் குத்தி விட்டதே, ஆச்சரியக்குறியாக இரட்டை மேற்கோள் குறி வருது. இப்படி நாம் பேசுகிற செய்தி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் உணர்ச்சி தொடர்கள். இது என்னென்ன மாதிரியான உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுமாறு அமையும் அப்படின்னா, மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் 3 தான். மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம். அப்போ மகிழ்ச்சி, அப்போ என்னே அப்படின்றது என்ன அப்படின்னா வியப்பு, அந்தோ அப்படின்றது துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்னே அப்படின்றது வியப்பு குறித்து வரணும், அந்தோ அப்படின்றது துன்பம் அப்படின்ற மீனிங்கில் வரணும். என்னே இமயமலையின் உயரம், அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே அப்படின்றது வரணும். ஓகே, அடுத்தது கட்டளை தொடர். இப்போ நம்ம பள்ளிக்கு புறப்படும் போது நம்ம அம்மா நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க? பார்த்துப்போ, கவனமாக படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செயலையோ இல்லை சில செயல்களையோ பின்பற்றணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆணையிட்டு சொல்கிறது தான் கட்டளை தொடர். ஒரு செயல் இல்லை சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது என்னது? கட்டளை தொடர். அடுத்தது தனிநிலை தொடர். தனிநிலை தொடர் வந்து இந்த ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு எழுவாய் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடருன்ற இந்த ஒரு வேர்டையே 3-4 தடவைக்கு மேலே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். ஓகேவா? அப்போ அழகன் பாடம் எழுதுகிறான், மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள். இந்த தொடரில் முதல் தொடரில் பாருங்கள், அழகன் அப்படின்றது ஒரே ஒரு எழுவாய். 2ஆம் தொடரில் பாருங்கள், மா, பலா, வாழை அப்படின்றதெல்லாம் வந்து எழுவாய்கள். இப்படி ஒரு எழுவாயோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் தனிநிலை தொடர். அடுத்து தொடர்நிலை தொடர். இது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். ஓகே, இணைப்பு சொல்லையும் இங்கே அதனால் அப்படின்றது வருது.
அப்போ கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் இணைப்பு சொல்ல. ஓகே, கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இப்போ ரெண்டாவது கொஸ்டின், இப்போ ஏரி குளங்கள் நிரம்பின ஏன்னா மழை பெஞ்சிச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரீசனை சொல்கிறனால அதனால் இணைப்பு சொல் வருது. ஓகே, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை இல்லையா, உழைத்தார், உயர்ந்தார் அப்படின்னு பல பயனிலை வருதா, பெய்தது, நிரம்பியது, இப்படி பல பயனிலை வருது. ஆனால் எழுவாய் வந்து ஒன்று தான். அப்போ ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடர்களில் அதனால், ஆகையால், ஏனெனில் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள்லாம் வரும் அப்படின்றாங்க. அப்போ தொடர்நிலை தொடரில் என்ன கண்டிப்பாக வரணும், ஒரு எழுவாய் வரணும், பல பயனிலை இருக்கணும். அதே மாதிரி அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படின்ற இணைப்பு சொற்கள் இருக்கணும். அடுத்து கலவை தொடர். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். இப்படி ஒரு தனி சொற்றொடர் அல்லது சொற்றொடர் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட துணை தொடரோடு வந்துச்சு கலந்து அப்படின்னா அது வந்து கலவை தொடர். ஒரு தனி சொற்றொடர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்களோட கலந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து கலவை தொடர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், செய்வினை தொடர். செய்வினை தொடரில் வந்து குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதில் குடியரசுத் தலைவர்ன்றது எழுவாய், உலகத்தமிழ் மாநாடுன்றது செய்யப்படு பொருள், தொடங்கி வைத்தார் அப்படின்றது பயனிலை. அப்போ எழுவாய் செய்கிற வினையை கொண்டு முடிகிற தொடர் தான் என்ன அப்படின்னா செய்வினை தொடர். எழுவாய் செய்யக்கூடிய வினையை கொண்டு முடியுது, அது தொடங்கி வைத்தார் அப்படின்றது தானே. அப்போ அந்த பயனிலை அந்த வினையோடு முடியணும். அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது செய்வினை தொடர். செய்யப்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ வெளிப்பட்டு வரும், சில தொடர்களில் மறைந்து வரும் அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா தன்வினை தொடரும் செய்வினை தொடரும் நமக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த இதை நல்லா பார்த்து ஆழ்ந்து படிச்சுக்கணும். செய்வினை தொடரில் வந்து அவங்க செய்கிற வினையை கொண்டு முடியுது, இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு இல்லைன்னா மறைந்து வருது. இப்போ மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடியை வந்து என்ன பண்ணார், ஏற்றினாரா, அந்த செயலை கொண்டு முடிஞ்சிருக்கு வினையை கொண்டு. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார் அப்படின்றதுல ஐ மறைந்தும் வந்திருக்கு நமக்கு. அப்போ கண்டிஷன் நமக்கு இங்கே அப்ளை ஆகுதா, அப்போ இது செய்வினை தொடர். அடுத்தது செய்யப்பாட்டு வினை தொடர். செய்யப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது. இப்போ உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. இந்த தொடரில் சொற்கள் வந்து செய்யப்படு பொருள், எழுவாய், பயனிலை அப்படின்ற வரிசையில் அமைஞ்சிருக்கு. ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருபு இருக்குது. அப்புறம் படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படின்ற துணைவினைகளில் ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது செய்யப்படு பொருள், செய்யப்பாட்டு வினைத்தொடர். அடுத்து தன்வினை தொடர். தன்வினை தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாத்திமா திருக்குறள் கற்றாள். எழுவாய் தானாக ஒரு செயலை செய்கிறாங்க, அதுதான் வந்து தன்வினை தொடர். எழுவாய் தானே ஒரு செயலை தானே செய்யும் தொழிலை உணர்த்துறது. தொடரில் ஃபாத்திமா அப்படின்ற எழுவாய் ஒரு செயலை அவங்களே பண்ணுறாங்க. திருக்குறளை கற்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ திருக்குறளை அவங்களே கற்கிறாங்க, படிக்கிறாங்க. ஓகே, திருக்குறளை அவங்களே கற்றாள், அதனால இது வந்து தன்வினை தொடராகும். அடுத்தது பிறவினை தொடர். பிறவினை தொடரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் வந்து ஒரு செயலை அடுத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறது. இப்போ பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்களாம் கேட்குறீங்களா, நீங்கள் எல்லாருமே தானே கேட்குறீங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குறத, நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, உங்களை வச்சு தானே அப்போ நான் கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ கேட்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் கற்பிக்க முடியும். அப்போ எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது அப்படின்றது ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், இது பிறவினை தொடர். ஃபாத்திமா எனும் எழுவாய் அந்த செயலை பிறரை கொண்டு செய்விப்பதால் பிறவினை தொடராகும். நேர்கூற்று தொடர். ஒருவர் பேசுகிறத அப்படியே அவங்க பேசின மாதிரியே சொல்கிறது வந்து நேர்கூற்று தொடர்.
ஒருத்தவங்க பேசுகிறத அப்படியே அவங்க பேசின மாதிரியே சொல்கிறது என்ன அப்படின்னா நேர்கூற்று தொடர். ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார். ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார். இவ்வாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறிய இத்தொடர் நேர்கூற்று தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இடம்பெறும் ஒரு நேர்கூற்று தொடரில் அப்படின்னா மேற்கோள் குறிகள் இடம்பெறும். நேற்று இது நம்ம பார்த்தோம்ல ப்ரீவியஸ் கொஸ்டினில் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இங்கு இப்போது இவை அப்படின்ற சுட்டு பெயர்கள் வரும். நேற்று இன்று நாளை அப்படின்ற காலப்பெயர்கள் வரும். அப்போ நேர்கூற்று தொடரில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒருத்தவங்க பேசுகிறத அப்படியே அவங்க பேசுகிற மாதிரியே சொல்கிறது நேர்கூற்று தொடர். ஓகே, அப்போ இந்த மூணு கண்டிஷன் தான் நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க பேசுனதை அப்படியே சொல்கிறது, மேற்கோள் குறிகள் இடம்பெறுறது, தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறுறது, இங்கு இப்போது இவை அப்படின்ற சுட்டு பெயர்கள், நேற்று இன்று நாளை காலப்பெயர்கள். இப்போ தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்போ தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் இதில் மேற்கோள் குறி வருதா. அதுக்கப்புறமா தன்மை முன்னிலைன்றதுல நான் அப்படின்றது தன்மையை குறிக்குதா. நாளை நேற்று இன்று நாளையில் நாளை வருது. மதுரைக்கு செல்வேன் அப்படின்னா என்ன, போகிறாங்க எதிர்காலம். அப்போ காலப்பெயர்களும் வந்துடுது. நேற்று இன்று நாளை அப்படின்ற காலப்பெயர்களும் வந்துடுது. இதுதான் நேர்கூற்று தொடர். அடுத்த அயர்கூற்று தொடர் பாருங்கள். ஒருத்தவங்க இல்லைன்னா பலரோட உரையாடல்களை அயலார் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறத அவர் பேசியபடியே சொன்னால் நேர்கூற்று. இது அயலார் கூறுவது போல அமைக்கிறது. ஒருவரோ இல்லை பலரோ அவங்களோட உரையாடல்களை, அது அயர்கூற்று தொடர். இப்போ பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இப்போ நான் இப்போ டைரெக்டாக சொல்கிறதுக்கும் இப்போ இன்னொருத்தவங்க இதை கேட்டு போய் நம்ம சொல்கிறதுக்கும், இப்போ நீங்கள் நானும் பேசுகிறதுக்கும் போய் நம்ம பேசுனது இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். இது பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படின்னு சொல்கிறது, ஒருத்தவங்க கேட்டு போய் சொல்கிற மாதிரி. அப்போ அயர்கூற்றில் மேற்கோள் குறிகள் வராது. தன்மை முன்னிலை பெயர் எப்படி மாறிடும் அப்படின்னா படற்கை பெயராக மாறிடும். தன்மை முன்னிலை பெயர் எப்படி மாறிடும், படற்கை பெயர்களாக மாறிடுமா. அதுக்கப்புறம் சுட்டு பெயர்கள் இருக்குல்ல, அந்த சுட்டு பெயர்களான அது அவை அங்கேன்னு மாறிடுமா. அங்கே என்ன பார்த்தோம், இங்கு இப்போது இவைன்னு சுட்டு பெயர்கள் வரணும்னு பார்த்தோமா. இங்கு இப்போது இவை அப்படின்ற சுட்டு பெயர்கள் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே என்னவா மாறிடுமா, அது அவை அங்கே அப்படின்னு மாறிடுமா. அதே மாதிரி நேற்று இன்று நாளை அப்படின்றது அந்நாள் மறுநாள் என்று ஆகன்ற இணைப்பு சொற்களும் வந்துருமா. அந்நாள் மறுநாள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அயர்கூற்று. என்று ஆக அப்படின்ற இணைப்பு சொல்லும் வரணும். அப்போ பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். அப்போ ஆக அப்படின்றது வருதா. அப்போ அயர்கூற்று தொடரில் என்னென்ன பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலார் கூறுவது போல இருக்கணும். 1, மேற்கோள் குறிகள் வராது. தன்மை முன்னிலை பெயர் படற்கையாக மாறிடும். சுட்டு பெயர்கள் அது அவை அங்கேன்னு மாறிடும். நாள் அந்நாள் மறுநாள் அப்படின்னும், இணைப்பு சொல் என்று ஆக அப்படின்னும் வந்துடும். அடுத்து உடன்பாட்டு தொடர். ஒரு செயல் இல்லைன்னா ஒரு தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துறது உடன்பாட்டு தொடர். ஒரு செயல் அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் நிகழ்கிறத நேர்மறையாக சொல்லணும், அவங்க உடன்பாடோடு சொல்கிற மாதிரி இருக்கணும். அதான் உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள், நேர்மறையான ஒரு விஷயமா. அப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்றது உடன்பாட்டு தொடர். எதிர்மறை தொடர் அப்படின்றதுல கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா அந்த செயல் அங்கே நிகழலை, அதனால் அது எதிர்மறை தொடர். ஒரு செயல் நிகழலை அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா எழுதிலல் அப்படின்றது எதிர்மறை தொடர். அதுவே இப்போ பொருள்மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்றாங்க. அப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்ற தொடர் உடன்பாட்டு தொடரா, கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லைன்றது எதிர்மறை தொடரா, எழுதாமல் இராள் அப்படின்றது
உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்றணும் அப்படின்னா 2 எதிர்மறைகளை கொண்ட தொடராக மாற்றணும். அதுதான் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா எழுதினாள் அப்படின்றது தான் பொருள். ஸோ மீனிங் வந்து என்ன அப்படின்னா அவங்க எழுதியிருக்காங்க, பட் ஆனால் பொருள் மாறாமல் எதிர்மறை தொடராக மாற்றிருக்காங்க. அதனால தான் இதை வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எழுதாமல் இராள் அப்படின்னா எழுதிட்டாங்க அப்படின்னு தான் மீனிங். ஸோ 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது உடன்பாட்டு பொருளில் தான் முடியும் அப்படின்னு இருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா அது உடன்பாட்டு பொருளை தரும். இவ்வளவு தான் தொடர்கள். ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நல்லா தெளிவாக 1க்கு 2 டைம் பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிடும். பூங்குழலி பொம்மை செய்தால் இந்த தொடரை செய்யப்பாட்டு வினையாக மாற்றும் போது எப்படி வரும்? பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது. அவ்வளோதான். அழகன் பாடம் எழுதுகிறான். இது வந்து ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா தனிநிலை தொடர். அன்பரசன் திருக்குறளை கற்றான். அப்போ பிறவினையாக மாற்றும் பொழுது அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான். அவ்வளோதான். தொடரை மாற்றி அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை அனைவரும் அறிவர் அப்படின்னா திருக்குறளை அனைவரும் அறிவரா அப்படின்ற மாதிரி எழுதணும். அப்போ இமயமலை மிகவும் உயரமானது அப்படின்றதுல ஆச்சரியமாக இருக்கா? அப்போ என்னே இமயமலையின் உயரம். அப்போ உணர்ச்சி தொடரில் எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளி கல்லால் அடிப்பட்டதுன்றத அந்தோ கிளி கல்லால் அடிப்பட்டதே அப்படின்னு எழுதலாம். அடுத்தது வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். இதில் வந்து நேர்கூற்றுன்றனால மேற்கோள்லாம் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அயற்கூற்றா எப்படி மாற்ற முடியும்? வாரியார் குழந்தைகளிடம் தினம்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டுமாறு கூறினார் அப்படின்னு மாற்றலாம். அதுக்கப்புறம் நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன அப்படி வந்தால் தான் கலவை தொடராகும். நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான்றதான் கரெக்டு. அப்புறம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. அதில் வந்து எது சரியானது அப்படின்னா அவன் கவிஞன் அல்லன். அவன்னா அல்லன் வரணும், அவள்னா அல்லல் வரணும். சரியா? அடுத்தது பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்ததுன்றது தான் கரெக்டான தமிழ் வேர்டு. அதே மாதிரி இதுவுமே ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். வலுவு சொல்லற்ற தொடர். வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றதான் கரெக்டு. அடுத்தது தொடர்கள் எவ்வகையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம படித்தோம்ல, நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். அப்போ ஒரு செய்தியை சொல்லுதா? ஸோ இது வந்து செய்தி தொடர். குழந்தையை அடித்தது யார் அப்படின்றது வினா தொடர். நம் நாட்டுக்கொடி தலைமையாசிரியரால் ஏற்றப்பட்டது அப்படின்றது செய்யப்பாட்டு வினை. வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படின்றது எதிர்மறை. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார் அப்படின்றது பொருள் மாறா எதிர்மறை. வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கழுநீர் தீச்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு வள்ளலார் பாடியிருக்காராம். வான் கலந்த மாணிக்க வாசகா உன் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நல் கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கழுநீ தீச்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு பாடியிருக்காராம் வள்ளலார். தமிழ் எண்கள் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. அப்புறம் தன்னை எய்தல் எப்படி இந்த மேற்கோள் குறிகள்லாம் வருது அப்படின்ற மாதிரி இதை லைட்டாக ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மனித நேயம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மனித நேயமில் வந்துட்டு 18 மணி நேரத்தில் இருந்து 20 மணி நேரம் வரைக்கும் கடுமையாக உழைப்பாராம். ஒரு நாள் வந்து வீடு திரும்புறதுக்கு நைட் வருவார். அப்போ வாட்ச்மேன் ஒருத்தவர் தூங்கிட்டு இருப்பார். வேணாம் வயசானவர் எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு உடைய முதன்மை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா நேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தயக்கமின்றி தமிழ்லையே பேசுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டிரான்ஸ்லேஷன் போர்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்பா அப்பா அப்படி தானே? ஆமாம். அப்பா, வரும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிறந்த நாள். நீங்கள் இன்னும் எனக்கு பிறந்த நாளுக்கு புது துணி எடுக்கவில்லையே. கொஞ்சம் பொறுத்துக்கொள். கரெக்டாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் பொறுத்துக்கொள். என்னுடைய நண்பர்களை எல்லாம் சாரி ஒய் டாடினா ஏன் அப்பா? ஓகே. ஆக்சுவலாக டாடி வர சண்டே எனக்கு பர்த்டே, பட் நீங்கள் இன்னும் எனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கலை. ஒய் டாடி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அப்பா, எனது பிறந்தநாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் நீங்கள் இன்னும் எனக்கு புது துணி எடுக்கவில்லை. எதனால் அப்பா? இன்னும் என்னுடைய நண்பர்களை எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி அவர்களுக்கு தொலைபேசியில் கூறியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சண்டே வர்றதுக்கு இன்னும் 6 days இருக்குதே. டோன்ட் வரி, டுமாரோ ஈவினிங் ஷாப்பிங் போகலாம். இப்போ உனக்கு ஹாப்பி தானே? அப்போ ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு இன்னும் 6 நாட்கள் இருக்கிறது. எனவே அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். நாளை மாலை நாம் துணிக்கடைக்கு சென்று உனக்கு தேவையான புது துணி வாங்கி வரலாம். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? அப்படின்ற மாதிரி மாற்றி எழுதணும். ஸோ அடுத்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஹெல்த் இஸ் வெல்த்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மிஞ்சினால் அமதமும் நஞ்சு. நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியமில்லை. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாதார் இடத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. நமக்கு தாய்மொழி பற்று பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணவர் தந்தை பெரியார். அவ்வளோதான், இதோட இயல் 1 முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.